பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனை சொல்றார். என்ன தெரியுமா? உபாகமம் 23 அதிகாரம் 14 வசனத்துல ரொம்ப முக்கியமா கவனிங்க. இயேசுவோட நடக்கிற நமக்கு ரொம்ப தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். 30 லட்சம் மக்கள் வனாந்தரத்தில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், வாலிபர்கள், பெண் பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாளையத்தில் நான் உலாவி வரணும். நான் உன் கூட நடக்கிற தேவன். ஆனா பாளையத்தில் அசுத்தமான காரியத்தை கண்டால் நான் விலகி போய் விடுவேன். அப்போ பாளையம் சுத்தமா இருக்கணும், நீ வசிக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அசுசியான காரியத்தை, சில பாவமான, அசுத்தமான, அருவருப்பான காரியத்தை கண்டால் உன்னை விட்டு விலகி போய் விடுவார். நீங்க இருக்கிற இடம் சுத்தமா இருக்குதா? அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பரலோகத்திலே தேவ தூதர்கள் மத்தியிலே மகிமையாய் வாசம் பண்ணின தேவன். அவர் வந்து நம்மோடு வாசம் பண்ணி, உன் கூட நான் நடக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுமானா சுத்தமான காரியம் இருந்தா எப்படி இருப்பாரு? நம்முடைய இருதயத்துல அசுத்தமான பாவ காரியம் இருந்தா அவன் நம்ம கூட எப்படி இருக்க முடியும்? அசுத்தமான எந்த காரியம் இருந்தாலும் அப்புறப்படுத்துறீங்களா? ஆண்டவர் விரும்பாத அசுசியான பாவத்திற்கான ஏதாவது காரியம் இருக்குதா? தூக்கி போட்டுருங்க, வேண்டாம். அவர் தான் நமக்கு முக்கியம். அவர் நம்ம கூட இருக்கணும். எல்லாத்துலயும் சுத்தமா இருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர் உங்க கூட இருப்பா. காலையில எழுப்புனா அப்படியே நீங்க போய் தூங்கு மூஞ்சோட ஜெபிக்க முழங்கால் போடாதுங்க. பல்லு விளக்கி, முகம் கழுவி, உங்களை சுத்தமாக்கி கொண்டு ஃப்ரெஷ்ஷா ஆண்டோடைய சமூகத்துல போங்க. தேவன் அப்பொழுது உங்களோட இடைப்படுவதை பார்க்க முடியும். இல்லைங்க, ஆண்டவர் முகத்தெல்லாம் பார்க்க மாட்டாரு, இருதயத்தை பார்க்கிறவர் அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லி சாக்க போக்க சொல்லாருங்க. இருதயத்தையும் அவர் பார்க்கிறார். நம்முடைய சுத்தில நம்ம எப்படி சுத்தமா வைத்திருக்கிறோம் என்பதை கவனிக்கிறார் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளணும். தகப்பனே, நீர் எவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன். நாங்க சுத்தமா இருக்கணும். எங்களுடைய மனதை நாங்க சுத்தமா வச்சிருக்கணும். அசுசியான பாவமான எந்த காரியத்துக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது. அந்த பழக்கத்தை எனக்கு தாங்க. உண்மை துக்கப்படுத்துகிற அசுசியான காரியம் தான் எனக்கு சொல்லிருங்க, நான் அப்புறப்படுத்திடுறேன். அது எனக்கு முக்கியம் இல்லை, நீங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க என் கூடவே இருக்கணும்ப்பா. யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்க கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.